தமிழக முதல்வரும் கிட்டத்தட்ட நம்ம மம்தா பானர்ஜி மாதிரியே பல பொய்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சமா பயந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறது ஆகல, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? தமிழுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஜயை கண்டாலே நீங்க இவ்வளவு எதிர்க்க பயப்படுறீங்க. அப்புறம் எதுக்கு விஜய் பிக்சர் வரலன்னு சொல்லிட்டு நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை கொஞ்சம் டோன் டவுன் பண்ண பாக்குறீங்களா? அவரு திமுக எதிர்ப்பை கைவிட்டுடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுக்கு தேவையில்லாத விஷயம்? அவங்களுடைய பிக்சர் வெளியில வந்துருச்சு, இவருடைய பிக்சர் வெளியில வரல. எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னால டிஎம்கே கை இருக்கு அப்படின்னு. ஏன்னா 5 பேர் இருக்கிறாங்க, முதல் கமிட்டியில 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர்லயும் யார் யாருக்கு எந்தெந்த அரசியல் சார்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் மூலமா தான் அவங்க இதுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஜனநாயகம் வெளியில வந்துச்சு சொன்னா பராசக்தி வியாபாரம் பண்ண முடியாது. மத்திய அரசுக்கு இருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசா இடி பயன்படுத்துது, சிபிஐ பயன்படுத்துது, தணிக்கை குழு பயன்படுத்துது, எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்க they are all independent bodies. நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. சுதந்திரமாக செயல்படுகின்ற அரசியல் அமைப்புகள். இதுல மத்திய அரசு தலையிடாது. பிரேமலதா என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி எப்படியாச்சும் விஜய் கட்சி கூட போயிருமா அப்படின்னு பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா 25 இடம் காலி ஆகி போச்சா? அந்த 25 இடங்கள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அதனால அவங்க அதாவது மற்ற கூட்டணிகள் எல்லாம் உறுதி செய்து முடிந்த பிறகு நம்ம டீல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ் சார். இப்போ முதல்வர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இடி ஐடி எப்படியோ அதே மாதிரி சென்சார் போர்டும் மத்திய அரசினுடைய ஒரு ஆயுதமா செயல்படுது அப்படின்னு சொல்லி, அது உண்மையா? இல்ல, முதல்வர்னா என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேற்கு வங்காள முதல்வர் என்ன பண்ணாரு பாருங்க. இடி ஒரு இடத்துல ரெய்டு பண்ணுது, அங்க போயிட்டு இடி அபிஷியல்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுட்டு அங்க இருக்கிற ஃபைல்ஸ், அந்த பிரதீக் ஜெயினுடைய மொபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஒரு முதல்வர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகு இருக்கு, மாண்பு இருக்கு, ஒரு பண்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். மரபு இருக்கு, அந்த மரபை மீறி நடந்துக்க கூடாது. தமிழக முதல்வரும் கிட்டத்தட்ட நம்ம மம்தா பானர்ஜி மாதிரியே பல பொய்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சமா பயந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறது ஆகல, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் ஒரு ப்ராப்ளம்? முதல்வர் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போறாரு? தமிழ் படம் தானே, அதான் தமிழ் படம் தான். தமிழுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஜயை கண்டாலே நீங்க இவ்வளவு எதிர்க்க பயப்படுறீங்க. அப்புறம் எதுக்கு விஜய் பிக்சர் வரலன்னு சொல்லிட்டு நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை கொஞ்சம் டோன் டவுன் பண்ண பாக்குறீங்களா? அவரு திமுக எதிர்ப்பை கைவிட்டுடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுக்கு தேவையில்லாத விஷயம்? ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாடுல தமிழ் திரையுலகம் யாருடைய கண்ட்ரோல்ல சார் இருக்கு? ஒட்டு மொத்தமா டிஎம்கேயோட கண்ட்ரோல்ல இருக்கு. ரெட் ஜெயண்ட் தான். உங்களுக்கு தியேட்டர் வேணும்னா 2 தியேட்டர் வேணும்னாலும் கூட உங்களுக்கு ஒரு மாவட்டத்துல 2 தியேட்டர் வேணும்னாலும் கூட நீங்க ரெட் ஜெயண்ட் மூலமா தான் போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இஸ் நாட் இன் கண்ட்ரோல். தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆனா அந்த தியேட்டர் சமாச்சாரம், போதைப் பொருள் சமாச்சாரம், கள்ளச்சாராய சமாச்சாரம், இதெல்லாம் டோட்டல் கண்ட்ரோல்ல டிஎம்கே கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டுல அந்த 5 பேர்ல ஒருத்தர் சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. 27 கட்டு முடிஞ்சிருக்கு, 57 அரசியல் வசனங்கள் இருந்திருக்கு, அதுல சிலதெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணார் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி அது அடுத்த ரிவ்யூ கமிட்டிக்கு போகத்தான் வேணும். இது எல்லா சமயத்திலையும் நடக்கிறது தான். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம், இன்னைக்கு எனக்கு சர்டிபிகேட் கொடுன்னா இது என்ன இதுவா? சின்ன கடையில போயிட்டு சாமான் வாங்கிட்டு வர மாதிரியா இது? தணிக்கைங்கிறது அதுதானேங்க. ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னா அந்த படத்துல இருக்கிற வசனங்கள்னால, காட்சிகள்னால, நடிகர்களுடைய அந்த
பின்புலத்தினால, அதாவது அந்த கதாபாத்திரங்கள்னால சமூகத்துல ஏதாவது ஆபத்து வருமா, ஒரு சமுதாயத்திற்கு இன்னொரு சமுதாயம் பிரச்சனை வருமா, மத நல்லிணக்கம் கெட்டு போயிடுமா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது தானே அது. நாட்டுக்கு எதிராக வருதா, இந்த இந்த பிக்சர்ல வர சில டயலாக்ஸ், சில சமாச்சாரங்கள்லாம் உண்மையா பொய்யா? ஏன்னா நீங்க கேஷுவலா சொல்லிட்டு போயிடலாம், சிங்கப்பூர்ல வந்து எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம் பிக்சர்ல. ஆனா இந்தியாவில தான் வந்து ஜிஎஸ்டி போட்டு கழுத்து இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஆனா சிங்கப்பூர்லயோ அமெரிக்காலயோ எல்லா நாடுகள்லயும் ஒரு வரி அப்படிங்கிறது இருக்கும். அதனால நீங்க பொய் சொல்றீங்களா உண்மை சொல்றீங்களா, இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. இதுல எல்லாம் முதல்வர் தலையிடுறதுக்கு அவசியமே கிடையாது. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய பிக்சர் வெளியில வந்துருச்சு, இவருடைய பிக்சர் வெளியில வரல. எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னால டிஎம்கேனுடைய கை இருக்கு அப்படின்னு. ஏன்னா 5 பேர் இருக்கிறாங்க, முதல் கமிட்டியில 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர்லயும் யார் யாருக்கு எந்தெந்த அரசியல் சார்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கும் உங்களுக்கும் தெரிய அவசியம் கிடையாது. அதன் மூலமா தான் அவங்க வந்து இதுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஜனநாயகம் வெளியில வந்துச்சு சொன்னா பராசக்தி இது பண்ணாது, வியாபாரம் பண்ண முடியாது. பராசக்தி கண்டிப்பா வியாபாரம் பண்ண முடியாது, படுத்திருக்கோம். ஏன்னா பராசக்தி வந்து அது இந்தி திணிப்பு சமாச்சாரம், அந்த பழைய காலத்து கருணாநிதி காலத்து பாலிடிக்ஸ் எல்லாம் கொண்டாந்து முன்னால் நிறுத்துறாங்க. ஆனா ஜனநாயகன் அப்படி கிடையாது. ஜனநாயகன் இந்த காலத்துக்கு வேண்டிய மாதிரியான எடுக்கப்பட்ட ஒரு படம், மக்களுடைய ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படம். அப்படி இருக்கும்போது அது வந்துச்சு சொன்னா இவங்க போட்ட பணத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து அவங்க தடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு இருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசா இடி பயன்படுத்துது, சிபிஐ பயன்படுத்துது, தணிக்கை குழு பயன்படுத்துது, எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்க தேர் ஆல் இண்டிபெண்ட் பாடிஸ். நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. சுதந்திரமாக செயல்படுகின்ற அரசியல் அமைப்புகள். இதுல வந்து மத்திய அரசு தலையிடாது. ஆனா எப்படி இவங்க தலை விடுறாங்க அப்படின்னா, டிஎம்கே காரங்க இண்டிபெண்டா அவங்க 2 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் புரிய வச்சு அந்த மாதிரிதான் இது நடந்திருக்குமே தவிர இது வந்து மத்திய அரசினுடைய எந்த தவறும் இல்லை. டிஎம்கே தான் இதுக்கு பின்னால இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை சார். ஓகே சார். சார், இதுல காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியா விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டுறாங்க. ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது குறித்து நேற்று ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிகவினுடைய மாநாடு வந்து கடலூர்ல நடந்தப்போ தேமுதிகவினுடைய தேசிய இளைஞர் அணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் ஆதரவுக்காரன் நீட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஏமாந்துடக்கூடாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ன நடந்துச்சு விருதுநகர் தொகுதியில எனக்கும் மாணிக்கம் தாகூருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்க ஆதரவுக்காரன் மீட்டுறதே திமுக கிட்ட பேரத்தை ஏத்துறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? பிரேமலதா திருப்பியும் தப்பு பண்றாங்க. இதுக்கு முன்னாலும் இதே தான் தப்பு பண்ணாங்க. இவ்வளவு அரசியல் அனுபவம் ஆன பிறகும் கூட ஒரு கட்சியை இன்னொரு கட்சி கூட மோத விட்டு யாரு நம்மளுக்கு அதிகமா லாபம் கொடுக்குறாங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா கூட்டணியில சேர்ந்துக்கலாங்கிறத அவங்க போடுற கணக்கு ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுடைய யோகியதை என்ன சார்? முதல்ல 1% கூட வாக்குகள் இல்லை சார். நீங்க விஜய் பிரபாகரன் வந்து 3000 வாக்குகள்ல விருதுநகர்ல தோத்தாரு, அது வேற விஷயம். அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் என்னென்னலாம் வந்து மாணிக்கம் தாக்கூர் குப்புறப்படுத்திக்கிட்டு தண்ணி குடிக்க வேண்டிய அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. ஆனா அது அந்த ஒரு விஷயம் மட்டுமே ஒரு ஒரு அளவுகோல். அதாவது தேமுதிகவினுடைய பாப்புலாரிட்டிக்கு ஒரு அளவுகோல், மக்கள் ஆதரவுக்கு அளவுகோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தேமுதிகவினுடைய இதுல அதிமுகனுடைய வாக்குகளும் இருந்தது அப்படிங்கிறது நீங்க பாருங்க. நவ் பிரேமலதா என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி எப்படியாச்சும் விஜய் கட்சி கூட போயிருமா அப்படின்னு பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா 25 இடம் காலி ஆகி போச்சா, அந்த 25 இடங்கள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அதனால அவங்க அதாவது மற்ற கூட்டணிகள் எல்லாம் உறுதி செய்து முடிந்த பிறகு நம்ம வந்து டீல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. தோற்கிற கூட்டணியில தான் போயிட்டு நிப்பேன் அப்படின்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. லாஸ்ட் டைமும் அப்படிதான் ஆச்சு, அதுக்கு முன்னாலேயும் அப்படிதான் ஆச்சு. தொடர்ச்சியா அவங்க வந்து வாக்குகளை இழந்துகிட்டு இருக்காங்க. என்ன சார், 2021 2 லட்சம் வாக்குகள் தான் சார் அவங்க வாங்கினது. 2,175 கரெக்டா சொல்லணும்னா. யார் கூட சேர்ந்துக்கிட்டு
அமமுக கூட சேர்ந்துக்கிட்டு. தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? நாம் 0.43% வாக்குகளை வச்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு எந்த கட்சி அதிக மதிப்பு தருதோ அந்த கட்சியோட போவோம், மரியாதை கொடுக்கிற கட்சியோட போவோம். மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத பிரேமலதா அவர்கள் எப்படி அளவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒண்ணு, ரெண்டு விதமா நீங்க அளவு எடுக்கலாம். ஒண்ணு, அவங்களுடைய இதை நான் சொல்றேன். ஒண்ணு, எவ்வளவு சீட்டு தராங்களோ அதுதான் மதிப்பு. நீ 15 சீட் கொடுத்தேன்னா நீ இவ்வளவு எனக்கு இவ்வளவு மதிக்கிற. அவர் 20 சீட் கொடுக்குறாருன்னா உங்களை விட அவர் என்ன மதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 20 சீட் ஒரு கட்சி கொடுக்கறது அப்படின்னா அந்த 20 தொகுதிகள்லையும் செலவு பண்றதுக்கான பணத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க. இதுக்கு எந்த கட்சி தயாரா இருக்கும் நீங்க சொல்லுங்க? ஏடிஎம்கே ஓரளவுக்கு 2021 தயாரா தான் இருந்துச்சு. அவங்க கடைசி நிமிஷத்துல அந்த பக்கம் போனாங்க. டிஎம்கே காரன் எல்லா செலவையும் பார்த்துக்குவான், ஒர்க்கையும் பண்ணுவான், ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணுவான், உங்களை ஜெயிக்க வைப்பான். நோ, தேமுதிக ஒரு வேலை டிஎம்கேல ஜாயின் பண்ணிச்சு, காங்கிரஸ் அந்த பக்கம் போச்சுன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும்? டிஎம்கே காரங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு 15 தொகுதி தரோம், 10 தொகுதிகள்ல நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டி போடணும்னு சொன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? இந்த மாதிரியான சில சிக்கல்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு இன்னும் புரியல. இன்னும் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில வந்த உடனேயே இந்தந்த இடங்கள்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். இந்தந்த இடங்கள்ல எங்களுக்கு கொடுங்கிற மாதிரி தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தைக்கு அவங்க தயாரா இருக்கணும். அதை விட்டுட்டு லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் இதை பண்ணிட்டு தேர்தல் அறிவிப்பு ஃபர்ஸ்ட் வீக் மார்ச்ல வந்துடும். மார்ச் முதல் வாரத்துல தேர்தல் அறிவித்த பிறகுதான் அவங்க கூட்டணி வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? தமிழ் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த கட்சிக்கும் சேராம போயிடும். அதனாலதான் உங்களுக்கு அந்த சமயத்துல வாக்கு மாற்றம் ஏற்படாம போயிடும். அப்போ இவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ். ஒண்ணு, டிஎம்கேக்கு போனீங்கன்னா நீங்க சொந்த சின்னத்துல முரசு சின்னத்துல நிக்க முடியாது. ரெண்டாவது, நீங்க வேலையை அப்படியே லாஸ்ட் மினிட்ல கூட்டணிக்கு வந்தீங்கன்னு சொன்னாலும் வாக்கு மாற்றம் ஏற்படாது. எய்தர்வே இவங்க இவங்களுடைய இந்த அணுகுமுறை ரொம்ப தவறு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். தேங்க்யூ.